நான் மயில் இறகு வச்சுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, மயில் இறகுன்னா இது எனக்கு எங்க கிடைச்சதுன்னா கிடைக்கல. இது எங்க கிடைச்சதுன்னா, என் வீட்டு பின்னாடி ஒரு மயில் சுத்திட்டே இருக்கும். அது அங்கேயே தான் நடமாடிட்டு இருந்தது. அது என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளா 2-3 நாளா அந்த மயிலை காணும். என்னடா காணும்னு பார்த்தா இறகெல்லாம் அங்க குப்பை. இந்த பக்கத்துல இப்படி டேர்ன் பண்ணா இந்த இடத்துல குப்பை இருக்கும். அந்த குப்பை போடுவாங்க. அந்த குப்பை போடுற இடத்துல அவ்வளோ மயில் இருக்கு. பயங்கரமான மயில் இருக்கு. இங்க கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், இங்க கொஞ்சம் வீட்டுல இருக்கு. வீட்டு உள்ள வச்சிருக்கேன். அது பயங்கரமான மயில் இருக்கு. அவ்வளோ மயில் இருக்கு அங்க இருக்கு. மயிலை காணும், மயில் இறகு மட்டும் அங்க இருக்கு. இன்னும் வரைக்கும் மயில் வரல, நிஜமாவே. அப்புறம் சரி மயில் தான் காணும், இறகாது இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த இறகு எங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. வெளிச்சத்துல தெரியுமான்னு தெரியல, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு மயில் இறகு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மயில் இறகு, அது எனக்கு மயில் இறகுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அங்கேயே பின்னாடி நான் கண்ணு முன்னாடி சுத்திட்டு இருந்த மயில் இறகு அப்படின்னு நான் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள, இன்னும் கொஞ்சம் வீட்டுள்ள இருக்கு, வச்சிருக்கேன். இங்கே 2 பக்கம் வச்சு வீட்டுள்ளேயே கொஞ்சம் வச்சிருக்கேன் மயில் இறகு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மயில் இறகு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சின்ன பிள்ளைல புக்ஸ்லலாம் வச்சுட்டு அது மயில் இறகு குட்டி போடும்னு சொல்லுவாங்க. மயில் இறகு நம்ம பென்சில் சீவி போட்டோம்னா குட்டி போடும்னுவாங்க. அப்போது பென்சில்லாம் சீவி போடுவேன் நான். அதுக்கு குட்டி போடும் அந்த பைபிள்லாம் வச்சுருப்பேன் நான். என்னோட பைபிளில் வச்சு அது குட்டி போடும் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டே இருப்பேன். அதை குட்டி போட்ட மாதிரிலாம் தெரில. அப்புறம் அது சும்மா ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றது போல். அப்புறம் கண்ணு முன்னாடியே மயில் சுற்றும் போதெல்லாம் ஜாலியாக தான் இருக்குது. அப்புறம் மயிலை காணும். இன்னும் 2 மைல் தூரமாக கத்துது, ஒரு மயிலை காணும்.